இன்னைக்கு வந்து நம்ம அப்போலோ சார்பா வந்து ஓரல் கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணியிருக்கிறோம், லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஓரல் கேன்சர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஆண்கள் பெண்களை காட்டிலும் அதிக பாதிக்கப்படுறாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா புகையிலை. புகையிலை வந்து சூ பண்ணுறது ரொம்ப காமன். நம்ம சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா, டவுன் சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா புகையிலை. இப்போ வந்து என்னுடைய பேஷண்ட் ஒருத்தவங்க வந்து பல்லு வந்து சொத்தையாக இருந்ததுக்கு பன்னீர் புகையிலை போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து இந்த கல்ச்சரே இருக்கு. இந்த வெத்தலை பாக்கு போடுறது, இந்த சுண்ணாம்பு தடவுறது, அதுலயே புகையில போடுறது மாதிரியான கல்ச்சர் நம்ம இந்தியாவில் ரொம்ப காமனாக இருக்கு. இதுவே வந்து கேன்சரை வரவழைக்கக்கூடிய ஒரு ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால இப்போ கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணுறதுனால எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ரெகுலராக நம்ம இந்த ஹேபிட் உள்ளவங்க ஸ்க்ரீன் பண்ணும்போது சிம்பிள் தான். வெறும் விஷுவல் எக்ஸாமினேஷனும் ஹிஸ்ட்ரியும் கவுன்சிலிங்கும் தான் நடக்கும் இந்த ஸ்க்ரீனிங்கில். இதுலேயே ஏதாவது ப்ரீ கேன்சரஸ், அதாவது கேன்சருக்கு முந்தைய ஸ்டேஜ்லேயே இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து வெள்ளை பேட்ச் மாதிரி இருக்கலாம், இல்லை சிகப்பான எரித்ரோபிளேக்கியாவா இருக்கலாம், இல்லை லைக்கன் பிளானஸ் மாதிரி இருக்கலாம். இதை நம்ம இந்த நிலையிலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட் கியூர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால இந்த ஓரல் ஸ்க்ரீனிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மற்ற இதுக்கெல்லாம் வந்து ஸ்க்ரீனிங், இப்போ பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்து மேமோகிராம் பண்ணணும், அந்த மாதிரி பாப்ஸ்மியர் பண்ணணும், சர்வைக்கல் கேன்சருக்கு அந்த மாதிரி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்க்ரீனிங் டூலாக இருக்குது. இது பண்ணுறதன் மூலயமா நம்ம கேன்சரை முன்னாடியே கண்டுபிடிக்கிறதன் மூலயமா நம்ம காப்பாற்றக்கூடிய ப்ராபபிலிட்டி டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மெடிடேஷனில் வந்துட்டு ஸோ லைக் இட்ஸ் ஆப் மூலமாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 7 மினிட்ஸில் வந்துட்டு சத்குருவே கைட் பண்ணுவார் எப்படி அந்த மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஈஷா யோகாவில் நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது, 21 மினிட்ஸ்க்கு 12 மினிட்ஸுக்கு அப்படின்னு. பட் இப்போ இது 7 மினிட்ஸுங்கிறதுனால எல்லாராலையும் எளிதாக பண்ண முடியும். ஸோ நம்ம பிஸி லைஃப் ஸ்கெடியூலில் கூட நம்ம வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ அந்த ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளே வந்துட்டு அந்த வாய்ஸ் ஓவர் கைடன்ஸை கேட்டு நம்மளால பண்ண முடியும். ஆல்ரெடி 2 மில்லியன் டவுன்லோட்ஸ் ஆயிருக்கு, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க உலகெங்கும். ஸோ நம்மளும் இது போல இதுக்கு யூஸ் பண்ணலாம்.